வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வெண்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஹனிமூன் போட்டோகிராஃபர் அப்படின்ற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா ஜியோ சினிமா ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு, தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த சீரிஸ்ல மொத்தமா 6 எபிசோட்ஸ் இருக்கு. ஒரு எபிசோடுமே ஒரு 30 to 40 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த சீரிஸ் ஒரு தீவுல நடக்கக்கூடிய ஒரு கொலையை மையமா வச்சு நகரக்கூடிய ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். அதுவும் ஹனிமூன் போன இடத்துல அந்த கொலை நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. பொதுவா ஹனிமூன்னா 2 பேர் தானே போவாங்க. பட் இந்த சீரிஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோகிராஃபரையும் கூடவே கூட்டு போறாங்க. அந்த போட்டோகிராஃபரோட பேர் தான் அம்பிகா. இந்த அம்பிகா மேல அந்த மாப்பிள்ளைக்கு ஒரு விதமான கிரஷ் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த மாப்பிள்ளைக்கு நிறைய எதிரிகள் அப்படின்றவங்களும் இருக்கிற மாதிரி சில காட்சிகள் வழியா கன்வே பண்ணிருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த மாப்பிள்ளை மர்மமான முறையில இறந்து கிடக்குறான். சோ அவனோட அந்த கொலைக்கு காரணம் யாரு அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் தொடங்குது. ஆரம்ப கட்ட இன்வெஸ்டிகேஷன் படி இது அந்த அம்பிகா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார்னர் பண்றாங்க. சோ உண்மையிலே கொலை பண்ணது அம்பிகாவா இல்ல வேற யாராதா, அண்ட் அந்த எப்படி இவங்க ப்ரூவ் பண்ணாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்றது மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெறுது அப்படின்றதுக்காக வாரத்துக்கு ஒரு சீரிஸ் அப்படின்ற மாதிரி ஹிந்தில ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஐலாண்ட்ல தான் கொலை பண்றாங்க அப்படின்ற மாதிரி போன வாரம் தான் ஒரு ரிவ்யூ ஒண்ணு பண்ணேன். இப்ப இந்த சீரிஸும் அதே மாதிரி ஒரு தீவுல நடக்கக்கூடிய ஒரு கொலை தான். சொல்ல போனா இந்த சீரிஸோட அந்த இனிஷியல் செட்டப், அதாவது ஹனிமூனுக்கு 3 பேரா போறது, அங்க நடக்கக்கூடிய சம்பவங்கள், இது எல்லாமே ஒரு விதமான செயற்கைத்தனமான ஒரு ஃபீல் தான் ஸ்டார்டிங்ல கொடுத்துச்சு. பட் அந்த கொலை ஆக்சுவலா நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சோ யார் பண்ணிருப்பா, என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சு. அதே மாதிரி மல்டிபிள் சஸ்பெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி இதுல காட்டியிருப்பாங்க. அதாவது இவங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சிலரை காட்டுறாங்க. பட் அந்த ரீசனிங் இருக்குல்ல, இதனாலதான் இவங்க சஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரியான சில காரணங்கள் அதை ரொம்ப செயற்கையா டிசைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கில்லர் யாரு அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் தான். பட் அதை நம்ம ஒரு எபிசோடுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிருவோம். அந்த மாதிரியான சில சீக்வன்சஸ் ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் அந்த கில்லர் யாருங்கிறது ரிவீல் ஆகும்போது கூட பெரிய லெவல்ல ஒரு பரபரப்பு அப்படின்றது உண்டாகல. ஓவரால் பயங்கர கனெக்டடா ஒரு சீரிஸ் கொடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அந்த எங்கேஜ் ஃபேக்டரோ இல்ல சஸ்பென்ஸோ பெரிய லெவல்ல இல்லாத ஒரு சீரிஸா தான் இருந்துச்சு. அண்ட் செட்டப் அப்படின்றதுமே ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜான சீரிஸ் தான். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 2.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் சில மைல்டான காட்சிகள் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.